ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நீங்கள் எல்லாருமே இப்போது எலிமினேஷன் சேம்பர் பார்த்து முடிச்சிருப்பீங்க. அதில் ஜான்சனாவுடைய ஹீல் தனத்தை பற்றி பார்த்துருப்பீங்க. சரி, ஜான்சனை எதுக்குப்பா ஹீல் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கான ஒரு சில காரணங்கள் கிடச்சிருக்குது. மற்றும் ட்ரிபிள் ஹைச் பற்றினா ரசிகர்களை நாக்கு போடுகிற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜான்சனா இப்போ டபிள்யூபிள்யூவில் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக ரசிகர்களில் வச்சுருக்கிற ஒருத்தர் தான். ஈவன் இந்த வருடம் ராயல் ரம்போவை பொறுத்த வரைக்கும் ஜான்சனா தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தாங்க. அது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஜான்சனா தோத்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட் ஆனாங்க. ஸோ டிவியில் பார்த்த ஆடியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க. ஜான்சனாவை தோக்க வச்சது ஒரு ஸ்டூப்பிடான விஷயம். ஜேவுஸெல்லாம் ரசல்மேனியாவுக்கு செட் ஆகாதவன், ஏன் ஜான்சனாவை தோக்க வச்சாங்க, அதுக்கு பதிலாக இன்னொருத்தரை ஜெயிக்க வச்சுருக்கலாமே அப்படிங்கிற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ ட்ரிபிள் ஹைச்சை பார்த்து இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ அவ்வளோதான், ரிப் டபிள்யூபிள்யூ ஒளிந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எலிமினேஷன் சேம்பர் முன்னாடி வரைக்கும் ரோல் டு ரெசல்மேனியாக்காக அவங்க அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஸ்டோரி கொண்டு போகலை. பிகாஸ் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பை வெற்றி பெறவங்க அதுக்காக ஸ்டோரி போவாங்க, முன்னாடியே ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கிறதுனால அந்த ஃபியூடு கொஞ்சம் தள்ளி போயிருச்சு, இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருந்தது. ஆனால் டோட்டல் இன்ட்ரெஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தந்துட்டாங்க. முதல்ல ராக்கு கோடி ரோட்ஸை ஆஃபர் பண்ணும்போது நிறைய பேருக்கு மனசில் தோணுன விஷயம் என்னென்னா, கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ணுவார், கோடி ரோட்ஸ் ஹீல் கேரக்டர் பண்ணி ஃபேஸ்டனாக இருக்கிற ஒரு ரெஸ்லர் கூட வின் பண்ணுவாருன்னு, அல்லது எலிமினேஷன் சேம்பரில் ஒரு ஹீல் கேரக்டர் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இந்த வருடம் எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா சீனா வின் பண்ணார். ஏன்னா காம்படிஷனுக்கு செத் ரோலன்ஸ், ட்ரூ மெக்கின்டையர், சிஎம் பாங் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் ட்ரூ மெக்கின்டையர் முதலே எலிமினேட் ஆகிட்டார், அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இப்போ ஜான்சனா வின் ஆகிட்டதுனால அவர் ரோட் டு ரெசல்மேனியாவில் ஃபஸ்ட்டு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டார். ஸோ இதுக்கப்புறமா யார் நினைத்தாலும் ஜான்சனாவை தடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம ராக்கு கோடி ரோட்ஸோடைய ஆஃபரை பற்றி கேட்க போகிறாரு. ஸோ ராக்குக்கு தன்னோட சாம்பியனாக ஒருத்தர் தேவை, தனக்கு கீழே ஒருத்தர் இருக்கணும், தான் கீழே ஒருத்தர் இருக்கணும், அப்படி ஒருத்தர் தேவை. அப்படிங்கிறதுனால ராக் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை ஃபஸ்ட்டு தடவுனார். ஆக்சுவலி அந்த தடவுற சீன் இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஸ்லோ மோஷனில் தடவும் போது எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது, பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. யோ அங்கே கொண்டு போயிடாதியா ஸ்டோரியில் அப்படின்னு எனக்கு அப்படி தோணுச்சு. பட் ஆனால் அப்படி கொண்டு போகலை. பட் ஆனால் கோடி ரோட்ஸ் உண்மையிலேயே பர்ஃபெக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஒரு ஸ்பீச்சுங்க. அவர் அழகாக ஒரு விஷயம் சொன்னார். என்ன தெரியுமா, என் சோலை நான் மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன், வாண்டெல்லாம் தர முடியாது. அது சூப்பரான ஒரு கெட்ட வார்த்தை. ஃபக் யுவர் செல்ஃப், மைண்ட் செல்ஃப். ஸோ அதை தமிழில் சொல்லலாம் பீப் சவுண்ட் தான் போடணும். அதனால் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த எஃப் வச்சு வர்ற வார்த்தையுடைய பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யுவர் செல்ஃப்னா ஒன்னையே நீயே அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒன்னையே நீயே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஆபாசத்தை தவிர்ப்போம் மக்களே. சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஜான்சனா ஒரு ஹீல் கேரக்டர் ஆனது தான் மிகப்பெரிய ஹைலைட்டு. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க, ஒருவேளை கோடி ரோட்ஸ் ஆஃபர் ஏற்றுக்காட்டா சிஎம் பாங்கோ, ட்ரூ மெக்கின்டையர் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுவாங்க, ராக்கோடைய கார்ப்பரேட் சாம்பியனாக இருப்பாங்கன்னு. ஆனால் ஜான்சனாவை சத்தியமாக எவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது ஒரு அன்எக்ஸ்பெக்ட், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சொல்லணும்ல, அப்படிப்பட்ட விஷயந்தான். ஏன்னா ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்தில் ராப்பிங்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருந்தாலும் அவர் ஒரு பர்ஃபெக்ட் பேபி ஃபேஸ் ரெஸ்லர். இது நாள் வரைக்கும் ஜான்சனா தோத்துட்டா அழுகிற ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, ஜான்சனா டைட்டிலுக்காக தோத்துட்டா அழுகிற ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பிகாஸ் ஜான்சனா ஒரு பர்ஃபெக்ட், அவரை மாதிரி ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர் ஒரு கெரியரில் இல்லை. அது உண்மை தான், கரெக்டு தானே. ரோமன் ரெயின்ஸ் மாதிரி ஒரு மாசான ரெஸ்லர் இருக்காங்க, இல்லை ராக்கு மாதிரி இல்லை. அண்ட் அதே மாதிரி ஜான்சனா மாதிரி கோடி ரோட்ஸ் வந்தாலும் ஜான்சனா அளவுக்கு இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சில பேர் கோடி ரோட்ஸ் அதை விட பயங்கரமாக பண்ணிட்டார். இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஜான்சனா மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஜான்சனா தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸ் ஒரு ஃபேஸ் வேஸில் நடக்குன்னு நினச்சோம். ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த ஆள் அப்படி தாங்க இருந்தார். இந்த ஜான்சனா நீ நானும் ரெசல்மேனியாவில் மோத போதும் சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருந்தார். சரி, அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் கோடி ரோட்ஸை கெட்டி பிடிச்சிட்டு பண்ணாரு பாருங்களேன் வெள்ளத்தானோ. ஐயோ, சத்தியமாக அந்த ஒரு ஹில்டன் தனத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை.
ஜான்சனா ஹீல்ட்லேருந்து பண்ணும்போது அவரோட ஃபேஸ் கட்டும் எனக்கு ராக்கோடைய செக்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துங்க. இந்த திஸ் இஸ் சினிமான்னு சொல்லுவோம்ல, தேட் இஸ் சினிமா அந்த விஷயம். இவர் அழகாக அந்த கையை எனக்கு பிளான் 1 போனால் போட்டியா பிளான் 2 வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி கழுத்தை அறுத்துட்டு அப்படின்னு காட்டியிருப்பார்ல, அந்த செக்மெண்ட் சூப்பராக இருந்தது. ஜான்சனா ஒரு ஹீல் கேரக்டரை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இது ஜான்சனாவுடைய கடைசி இயர். இதுக்கப்புறமா ஜான்சனா சண்டை போடுவாரா மாட்டார். இந்த 2025 தான் ஜான்சனாவுடைய லாஸ்ட் இயர். ஜான்சனா ஒரு சாம்பியன் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் தூ 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 அப்படின்னு பால் ஹேமன் மாதிரி பாடிட்டு போனாலாம் ஒரு மூமெண்ட் இருக்காது. ஆனால் இப்போ ஜான்சனுடைய ரிட்டைர்மெண்ட் டூரை ட்ரிபிள் ஹெச் வந்து குக் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா ஜான்சனாவுடைய ஒரு ஹீல் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டுட்டு இப்போ ஜான்சனாவுடைய ரிட்டைர்மெண்ட் டூரு இவர் இந்த வருஷம் ரிட்டைர்மெண்ட் ஆகி போயிட்டாலும் ஜான்சனாவுடைய ரிட்டைர்மெண்ட் எப்படி இருந்தது தெரியுமா? வில்லாதி வில்லனி ஹீல்டனா மாறினாருடோய் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டை தான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதுவும் ராக்கோடைய காப்பரேட்டால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சனா மாறிட்டாரு. ஸோ ஜான்சனா ஆஃப்டர் ப்ரெஸ் மீட்டில் கூட பேசும்போது உங்கள்கிட்டலாம் பேச முடியாதுடா போங்கடா, நீங்கள் எனக்கு என்ன பண்ணிட்டீங்க. உண்மையிலேயே ஜான்சனா வந்து உண்மையிலேயே அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி இது கரெக்டு தான். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நான் ஒரு ஹீலாக இருந்து இன்றைக்கி பாருங்கள் ராக்க கூட இருந்து நான் எலிமினேஷன் சாம்பியனில் வெற்றி பெற்றிருக்கேன். ஏன்னா இன்னொரு விஷயத்துலேயும் நம்ம ஜான்சனாவுடைய ஹில்டனத்தை பார்த்தோம். சிஎம் பாங்க செத்ரால்ஸ் அடிக்கும்போது கூட அவர் செத்ரால்ஸ் திருப்பி அடிக்கலை, கிடச்சிட்டா வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு சிஎம் பாங்க எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் முயற்சி பண்ணாரே தவிர்த்து ஜான்சனா வந்து செத்ரால்ஸ் அடிப்போம் காப்பாற்றுவோம் அப்படிலாம் பண்ணல. தனக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம், ஐ எம் சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சிஎம் பாங்க பற்றி பேசினார். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட செத்ரால்ஸ் அடிக்கலை. ஸோ அவர் வெற்றி சந்தோஷத்தில் தான் இருந்தார். அது நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. ஸோ ஜான்சனா இதுக்கப்புறமா ஹீலாக குக் பண்ண போகிறாரு. அண்ட் காய்ஸ் ராயல் ரம்பில் ஏன் ஜான்சனா வின் பண்ணலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ராயல் ரம்பிள் ஒருவேளை ஜான்சனா வின் பண்ணியிருந்தால் ஒரு ஃபேஸ் கேரக்டரில் இருந்திருப்பார். ஃபேஸ் கேரக்டரில் ஜான்சனா தேவையில்லை, ஹீல் கேரக்டரில் தான் தேவை. ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று அதில் ராக்கு வரல. அதே மாதிரி கோடி ரோட்ஸுக்கும் அப்போ கெவின் ஓவன்ஸ் ஆப்பனன்ட் இருந்தது. அப்போ அதில் ஜான்சனா வெற்றி பெற்றிருந்தால் வேஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி இருந்திருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஹெச் பார்த்து எடுத்து பக்குவமாக பார்த்தீங்கன்னா பாயசத்தை பொங்கியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா ராயல் ரம்பில் ஜான்சனா வெற்றி பெற்றிருந்தால் நல்லா இருந்திருக்காரு. இப்போ வெற்றி பெற்றது சூப்பர். ஸோ ஜான்சனா வின் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா தி ராக்கும் இது தான் சொல்லியிருப்பார். கார்பரேட்லி நாங்கள் வந்து ஸ்டோரி லைனை மூவ் பண்ணும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஃபினிஷிங்கை பார்க்கும்போது வாவ் இதுக்காக தான் இப்படி பண்ணீங்களா அப்படின்னு தோணுன்னு. ஸோ அந்த விஷயம் நமக்கு தோணுது. ராயல் ரம்பில் ஏன் ஜான்சனாவை வெற்றி பெற வைக்கலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இப்போ புரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக டே 2ல் ஒரு மூமெண்ட் இருக்குது, டே 1ல் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மேபி ஜே ஊசோ வின் பண்ண வச்சிருக்கலாம். ஏன்னா ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியனானா அதுவும் ஒரு ஹாப்பி மூமெண்ட் தானே. அதுக்காக ஜே ஊசோவை ராயல் ரம்பில் டே 1ல் வின் பண்ண வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் காய்ஸ் இந்த விஷயத்தையும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ட்ரிபிள் ஹெச்சும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, இப்போ சூடு பிடிக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சை வந்து ரசல்மேனியா ஸ்டோரியில் நல்லா இல்லை. ஈவன் ரசலிங் கிங் தமிழ் ரகுமான் நான் தான் சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்க எல்லாருமே சொல்லியிருக்கோம். ரசலிங் கிங் தமிழ் OG2 எல்லாம் 3.06 இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருமே சொல்லியிருப்போம். பிகாஸ் ஸ்டோரி நல்லா இல்லை, நல்லா இருந்தது தானே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டோரியில் நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இப்போ WWE பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாக்கான ஸ்டோரியை எலிமினேஷன் சேம்பர்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா போன வருஷம் ராயல் ரம்போ அண்ட் எலிமினேஷன் சேம்பர்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு ரசல்மேனியா April 1 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தள்ளி போயிட்டாங்க. 20 நாள் தள்ளி போகிறதுனால இந்த ஸ்டோரி 20 நாள் தள்ளி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குது பாருங்களேன், 20 நாள் தள்ளி போயிருக்குது. கரெக்டாக 20 நாளுக்கு அப்புறமா ரசல்மேனியாக்கா ஸ்டோரி ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ரசல்மேனியாக்கு எனக்கு தெரிந்து ஒரு 40 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 40 நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த ஸ்டோரியை எப்படிலாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டோட்டலி இன்றைக்கி ஜான்சனா ஹீல் டர்ன் பண்ணது உண்மையிலேயே ஒர்த்து வருமா? அந்த ஆள் வந்து உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஜான்சன்கிட்ட மோரதான் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கெட்டப்பு சேஞ்சு மொட்டை அடிக்கலாம். ஸோ பழைய கேரக்டரில் ரேப் பண்ணி வரலாம், தீம் மியூசிக்கை மாற்றலாம். பிகாஸ் ஜான்சனாவுடைய லாஸ்ட் கெரியர் அவர் ஒரு புது என்ட்ரன்ஸில் வந்து எப்படி இருக்கும், இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா யூ கேன் சி மீ லுக் கேன் சி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ
ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் ஓடி வந்த ஜான்சனாவை தான் பார்த்தோம். நியூ தீம் மியூசிக்கில் நியூ லுக்கில் நம்ம ஜான்சனாவை பார்க்கல, இதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் ரோமன் ரெயின்ஸ் கிட்டேயும் கொண்டு போனால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுடைய தனிப்பட்ட கருத்து. கரெக்ட் தானே? இல்லைங்கள? சரி, அதையும் கொண்டு போவார்னு எதிர்பார்க்கலாம். செத் ரோலன்ஸ்க்கும் சிஎம் பங்குக்கும் ஸ்டோரி இருக்குது. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இணைந்து இவங்களுக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கலாம். அது ஒரு புறம் இருக்கட்டு. இப்போ ரசல்மனியா டே 2க்கு ஒரு ஒர்த்தான ஒரு மெயின் ஈவென்ட் இருந்து வந்துருச்சு. ஸோ அது ரசல்மனியா ஃபேன்ஸுக்கும் WWE ஃபேன்ஸுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி தான். சரி, ட்ரிபிள் ஹெச் கடைசியில் நீங்கள் எங்கள் வாயை அடைச்சிட்டீங்க. இதே மாதிரி ரசல்மனியா வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும்.